ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் சாரோட டைரக்ஷனில் டிஎஸ்பி சாரோட மியூசிக்கில் நம்ம அஜித் சார் நடிச்சு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படத்துலேருந்து இன்றைக்கி செம்மையான அப்டேட்லாம் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அஜித் சாரை பற்றி பார்த்தோன்னா ஒரு பக்கம் விடாமுயற்சி படத்துலையும் ஒரு பக்கம் குட் பேட் அக்லி படத்துலையும் தீவிரமாக நடிச்சிட்டு வராரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி விட குட் பேட் அக்லி டீம் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவங்க பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுல கன்ஃபார்மாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் பற்றி பார்த்தோம்னா ரீசெண்டாக நம்ம அஜித் சார் ஸ்பெயின் கிளம்பி போனார் இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி ஷூட்டிங் தான் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியா ஃபுல்லாக ஒரு டாக் போயிருந்தது. ஆனால் அவர் போனது பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட ஒரு சாங் ஷூட்டுக்கு தான் போனார். ஆனால் சோசியல் மீடியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங்காக தான் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் டாக் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ இந்த குட் பேட் அக்லி படத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஷெடியூலை முடிச்சுட்டு இப்போ செர்பியாவில் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில நியூஸ் கிடைச்சிருக்கு. ஹைதராபாத் ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 சாங்கும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸுமே ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில நியூஸ் வந்தது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் 2 முக்கியமான கேரக்டர் வச்சு இன்னுமே சில ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க ஹைதராபாத்தில் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு சில நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்த படத்தோட டைரக்டரான ஆதிக் ரவிச்சந்திரன் சார் இப்போ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வில்லனுக்கான பேச்சுவார்த்தைகள் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா சார் நடிக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அவரோட கேரக்டர் இந்த படத்தில் என்ன அப்படிங்கிற ஒரு கிளியரான அப்டேட் கிடைக்கலனாலும் இன்னொரு வில்லன் இந்த படத்தில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சில நியூஸ் கிடைச்சிருக்கு. விடாமுயற்சி படத்துலேருந்து எந்த விதமான அப்டேட்டும் கொடுக்கலனாலும் இந்த குட் பேட் அக்லி படத்துலேருந்து நமக்கு செம்மையான அப்டேட்லாம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்தோட டைரக்டரான ஆதிக் ரவிச்சந்திரன் சார் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சாரோட பிக் ஃபேன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதனாலேயே கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேருந்து செம்மையான அப்டேட்லாம் கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஓகே நண்பா, நீங்கள் யாரெல்லாம் இந்த குட் பேட் அக்லி படத்துக்காக ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க நம்ம ஏகே சினிமா சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.